வணக்கம். இது கணேஷ் நர்சரியின் நிலம்பூர் தேக்கு தோட்டம். இது வந்து நம்ம நர்சரியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 1000 செடிக்கு மேலே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணியிருக்கேன் நிலம்பூர் தேக்கு சாம்பிளுக்காக. நார்மலாக வந்து எங்களுக்கு பேட்டரி ஸ்ப்ரேயரில் தான் போட்டு அடிச்சுட்டு இருந்தோம். அது ஒரு 12-13 அடி வரையும் அடிச்சிச்சு. பட் அதுக்கு மேலே எங்களுக்கு அடிக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 125 நாள் தான் உயரமே. அதாவது 125 நாள் தான் அதோட ஏஜ். அந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஒரு 200 நாட்கள். இந்த 125 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இதோட உயரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 அடிக்கு மேலே போயிடுச்சு. இது வளர்ச்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிலம்பூர் தேக்குக்கு. ஏன்னா இந்த மண் வந்து மணல் பூமியில் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வளருது. பட் இதே வந்து உங்களுக்கு மயிலாடுதுறையெல்லாம் ஒருத்தர் வந்து 100 நாள்லேயே 10 அடி வளர்த்துட்டு நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதையுமே நீங்கள் இந்த பேஜில் போய் பார்க்கலாம், நம்ம செமரம் ரெட் சாண்டல் பேஜில். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிலம்பூர் தேக்கு செடிகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 செடி MSS கொரியரில், அதாவது மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் வந்து மினிமம் 6 செடியிலேருந்து நம்ம அனுப்பி வைக்கலாம். நிறைய பல்கான ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் லாரிலையும் அனுப்பி வைக்கலாம். இது வந்து புவிசார் குறியீடு பெற்ற நிலம்பூர் தேக்கு. இதோட விதைகளே வந்து குறைந்தபட்சமே வந்து மதர் ட்ரீஸ், அதாவது பேரண்ட் ட்ரீஸ்ன்னு சொல்கிற தாய்மரங்களோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமே வந்து 60 வருஷம். அப்படிதான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இது போகிறோம் பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 நாட்கள். நீங்கள் டிராக்டரோட டாப்லேருந்து இது பண்ணிக்கலாம். 20 அடி கிட்ட நெருங்கிடுச்சு. அதாவது 17 அடிலேருந்து 20 அடி நெருங்கியிருக்கு. அப்போது இதோட வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்குது. தண்டும் நல்லா இருக்குது. கிளைகள் அனாவசியமாக வரதில்லை. தடிமன் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் மற்ற தேக்கை விட மழை தாங்குது. நீங்கள் நார்மலாக வந்து நம்ம வந்து திசு வளர்ப்புலேருந்து ஆரம்பித்து நாட்டு தேக்கை விட இது நிலம்பூர் தேக்கு வந்து மழையை தாங்குது. ஏன் மழையை தாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம்பூர் அப்படிங்கிறது வருடம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற ஒரு ஊர். கேரளாவில் மலப்புழா மாவட்டத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம சீட்ஸ் கொண்டு வந்து ப்ராப்பராக நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் சீடு ப்ராப்பராக கொண்டு வந்து பண்ணும்போது இந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் இருக்கு. இது கணேஷ் நர்சரியோட சாம்பிள் தோட்டம். இந்த கணேஷ் நர்சரி அப்படிங்கிறது தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 38 கிலோமீட்டரும், திருச்சியிலேருந்து 58 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க நான் தான் கிங், டைகர் கா ஹுக்கும்.